கண்ணா வாசனைகிறா அவனுக்கு நடுவரல் தான் மச்சம் இருக்கும். உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை போட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்சள் துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொலை கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்ட. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி, பாவாட ஜாக்கெட்டு பஸ்ஸுக்குள் பூஞ்சிட்டு, பாட்டெல்லாம் புதுமெட்டு நீ கேட்டு கை தட்டு, கல்யாண புதுப்பட்டு வாங்கித்தான் நீ கட்டு, கொண்டாட்டி யாரிங்கே தருவானே டிக்கெட்டு. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி. சார். ஸ்நேகிதா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா ஊர்தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாக்குல தண்ணி ஓடுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயுடுக்கு மச்சான் நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நடுநடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நடுநடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கியா நீ? சரி அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா, வயசு வாரியா, இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, ஒரு 15.5, ஒரு 15.75 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதிலேயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா, வேலைக்கு போனோம் வண்டி. நாயுடு இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? தந்தனம் 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 தந்தனம். ஏன்பா கண்டக்டர், கண்ணமாப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. நாயுடு என்னையா பண்றது? மனசை தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகில் அடி. அம்மா நான் போயிட்டு வரேன். ஏண்டி டிஃபன் சாப்பிடாம போறியே? வேண்டாம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பல்லவா நில்லையா? இந்த ஸ்டாப்லயாவது மனசுக்கு பிடிச்ச தெனுசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கிளப்பாத, வண்டியை கிளப்பு. கீர் அங்க இருக்கு. கண்டக்டர் கண்டக்டர் வண்டி நிறுத்துங்க. நாயுடு கொஞ்சம் ஏறியா. யாரோ ஒரு சின்ன பையன் ஏறான். ஏறட்டும். ஓய் ஏறா. ஓய் ஏறானா என்னடா ஆசீர்வாதம் பண்ற? ரூட்டுக்கு புதுசா? ரூட்டுக்கு புதுசாவா?
என் பேனா உயரம் இல்ல, என்னடா பேசுற நீ? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏறா. என்னையா இது லேடிஸ் ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா கடுப்பா இருக்க? உள்ள இளம ஊஞ்சலாடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு. வயித்தறிச்சல கலப்பாத, ஏறா. ஏற போறது நான் இல்ல, எங்க சாந்தி அக்கா. சாந்தி அக்காவா? யாரா அது? அதோ பாருங்க, அரக்க பறக்க ஓடி வராங்களே, அவங்க தான் எங்க சாந்தி. வருக வருக எழிலே, வசந்தம் இசைக்கும் ஒயிலே, நீதானாம் தேடும் கண்மணி, என் நெஞ்சில் தேன் வார்த்த பைங்கிளி. உன் மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச, அப்புறம் ஆளை வச்சு நான் உன்னை அடிப்பேன். ஜாக்கிரதை. டிரைவர் வண்டி அடியா. ரெடியாண்ணா? அக்கா, கண்டக்டர் மொழியே சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் தப்பிடுறேன். மைன நேமம் ஒண்ணு கிடைக்க தெரியாது உனக்கு. கிழவிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது, வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறான்னு என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா? பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போன அதை மட்டும் சொல்லுமா. அது வர்ற அவசரத்துல. வர்ற அவசரத்துல? பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னமா, வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ, நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும் மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேணா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்சை வச்சு டிக்கெட் கொடுங்களா? வர வர என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ, நீ எங்க இறங்கணும் மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பஜார் போய் பாண்டி பஜார்ல இறங்கணும். ஏன்பா பாப்பாவை அழ வைக்கிற? நீ பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல இறங்கணும், அவ்வளவுதானே? அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு 4 பேருக்கு நடுவுல என்ன இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்லெஸ்ஸாவே டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா. Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி. கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரமா வைமா. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன நாருது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ, நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். இல்ல, நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து. நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிப்பேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல. நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும், டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணுகிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருக்கிட்டையாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? சார், அவர் மேல தப்பில்ல. நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தான், நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான். ஆமே ரைட்? ரைட்னு உன்னை கியரை போடாதையா, கையை கீழே போடு. ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம், உனக்கு இளமை ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார், நான் செஞ்சது தப்பு தான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா
மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் நான். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. நாயுடு ஹால்லாம் இறங்கு. சிவா சிவா, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் டி. விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட. எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம். எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்? அகஸ்தியர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு 108 சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன். வர்ற அவசரத்துல மறந்துட்டேன்டி. 108 சுத்து சுத்துறேன் எதுக்காக வேண்டிக்கிட்ட? கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட. ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த 108 சுத்தையும் நானே சுத்திருக்கேன். அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும். ஓகே? காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன். எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பதிலா சரி போதும் நிறுத்துக்கா. உனக்கு பதிலான்னு கடைசியில உன் கல்யாணத்தன்னைக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற? ரொம்ப ஆசைடி உனக்கு. எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் பூரா இப்படியே இருக்கிறது. அங்க என்ன சத்தம்? வந்ததே லேட்டு, ரொடன் பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம். நல்ல மனைவியை திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். இன்னாமா கேள்வி இது? அமையிற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டிவில இருந்து வரோம். நல்ல மனைவியை திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அத சொல்லுங்க. கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு காட்டுல பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா. இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. சார், எனக்கு இன்னும் கல்யாணமே இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இந்த பொண்ணு தான் சார் பஸ்ல டிக்கெட் வாங்காம வந்து சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். டிவில பேசு சார். டிவில பேசு சார். நான் மட்டும் என்ன ரேடியோல பேசுறியா பாக்குறேன்னு சொன்னேன். டிவில பேசுறேனே பாக்குறேன். பொறுமையா இருயா, ரெண்டு பேரும் பாப்பாங்க. சார் மறக்கங்க சார். மறக்கங்க சார். ஒரு காட்டுல 2 மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்ததா. ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்துதான். அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததா. ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம 2 மானும் சேர்ந்து குட்டையில வாய வச்சுதான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான். அதாவது பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும். குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன். வெரி குட். நீங்க சொல்ற இந்த பதில பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் அது ஒண்ணு இல்ல. நான் டிவி உணர்ச்சிவசப்பட்டு ரசிச்சு பார்த்து நீங்க போங்க வேலை பாருங்க. போடா. வர வழியில் வேணா கீழ் பக்கத்தை இறக்கிட்டு போவா. அடிங்க போடா. கீழ் பக்கத்துல இறக்கி விடுறானா சார். அந்த பொண்ணு பேசுனது கேட்டீங்களா? நல்ல மனைவியா திகழ்வது எப்படின்னு எவ்வளவு பிரமாதமா பேசினா பாத்தீங்களா சார்? அந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா எப்படி சார் இருக்கும்? அசிங்கமா இருக்கும். ஏன் சார்? பின்னே நல்லா தான் பேசுது. ஆனா உடம்ப பாரு பப்ளி மேஸ் மாதிரி குண்டா இல்ல சார். குண்டா இருக்கு சார். உடல் வாகு சார். முகத்தை பாருங்க சார். எவ்வளவு அம்சமா எவ்வளவு லட்சுமிகரமா வீட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சார். நான் என்ன சார் சினிமால சார் நடிக்க விட போறேன். இந்த பொண்ணு மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வந்தா அது போன ஜென்மத்துல நான் செஞ்ச நல்ல மனைவியாக திகழ்வது எப்படி? சதா கனவு உலகத்திலே இருக்காதியா. நாளைக்கு என்ன நடக்க போறது முதல்ல கவனிப்போம். சங்கரையர் ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த லோகத்தையே மறந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணி ராகத்தையே வாசிச்சுட்டு இருந்தா இப்படி எப்பத்தான் உன் மாத்து கல்யாண ராகத்தை கேட்கறது? அந்த ராகம் இந்த ஜாதகத்துல அமர்க்கலமா கேட்கறது. கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எந்த ராகத்தை எப்ப வாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியும்.
இது வரைக்கும் 100 ஜாதகத்தை காமிச்சிட்டேன். வரதட்சணையை காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். வரதட்சணையே வேண்டான்னு வந்த வரனை வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டேன். உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். காப்பி ஆறிட்ட மறந்து போயிட்டேன். காப்பியை மட்டுமா மறந்தேன்? நம்ம பொண்ணு சாந்திக்கு 25 வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன். நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே, அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்ச ஏக்கந்தா. சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுண்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அவ உங்ககிட்ட கேட்டாளா? பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே, அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும். பெத்த சுமைதான் உனக்கு தெரியும். மத்த சுமையெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஏய், ஏன் லேட்டு? நைச்சோ அபூர்வ சகோதரர் படம் போயிருந்தேன். அது எப்படியா காலை கட்டிக்கின்னு நச்சாரா? கேட்டு சொல்றேன், வேலையை பாரு. போ, அந்த பக்கம் பேருக்கு போ. இனாய தேடுற? ஒண்ணு இல்ல. அட என்ன தேடுறேன்னு சொல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சொன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேன். இது ஆம்பளைங்க சமாச்சாரம், நீ பாட்டுல உன் வேலையை பாரு. ஆம்பளைங்க சமாச்சாரமா? யோ 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 யோ, சொல்லியா சொல்லியா? என் ஜட்டியை காணோம், போதுமா? டான் டடாய். ஏய், இது ஏண்டி எடுத்த? காய வைக்கலான்னு எடுத்தேன். அது ஏற்கனவே இருக்க கொடு. ஓ, இங்கேவா போட போற? நான் இன்னைக்கு ஜட்டியே போட போறதில்ல, போதுமா? அண்ணாத்த ஆடுறான் ஒத்தி போ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஏய், என்ன? அபூர்வ சகோதரர் பாட்டியா? அப்பு கட்ட பிஞ்சிரும், வேலையை பாரு. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. தேதி 7வது, இன்னும் சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினாயா அது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்குறாதா? இந்த பார், கையில எல்லாம் கொடுக்க முடியாது. டேபிள் வச்சா நீ எடுத்துக்கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை. ஏதோ அரச புருஷலாம் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ விஸ்வாமித்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புனுக்குதா. சப்புன்னு இருக்குதா? அரச புரசலா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான், தெரியுமா? கல்யாணமா? யோ இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பக்கட்டெல்லாம் மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது ஏன் கல்யாணத்தை. எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை பாதுகாப்ப வச்சுக்கணும்னு விவசாயம் இல்லையா உனக்கு? சரியான கஞ்ச பிசினரா இருப்ப போல இருக்கேன். நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். ஏயா, உங்ககிட்ட ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு கஞ்சத்தனம்? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்கடி இப்படி கேட்ட? இல்ல, அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன், பொறுக்கி நாய். வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி. தொடப்ப கட்டியால அடிப்பேன் உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? யோ, நான் விளையாட்ட கேட்கலையா, நிஜமா தாயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே. சாமியா நினைச்சு கும்பிடுறதுக்கு எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாம போயிருக்கலாம். செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம். அம்மா, அம்மா, கண்ணா, நான் உன்னை விட்டு போறேன்டா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நீ வா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம். இப்பதானேடா டாக்டர் கிட்ட இருந்து வந்தோம். மறுபடியும் அம்மா, அம்மா,
இவ்வளவு நாளா நீ நானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட ஏமா எடுக்கல? இல்லப்பா, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன் ஆயுசு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? இல்லம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கேன், அப்ப என் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேணுமா? இதே மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? நீ ரொம்ப புத்திசாலிடா. உனக்கு ஆயுசு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா என் ஆயுசு முடிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணுங்கிற. அப்படி இல்லம்மா. டேய், இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா. நீ வர வேண்டாமா, நீ இங்கே படுத்துக்க. நான் போய் அந்த போட்டோகிராஃபரை கூட்டு வந்துடுறேன். பார்த்து கண்ணா, அடிபட்டுடுச்சாப்பா? இல்லம்மா. பாய், ஒன்னெல்லாம் போட்டோ எடுக்கக்கூடாதுமா, எக்ஸ்ரே தான் எடுக்கணும். நீ அங்க படுத்தீங்க, என்ன படுத்துறியே? சார், ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வெளியே போயா, தீப பூஜையில கரடி மாதிரி. இல்ல சார், அது முதல்ல வெளியே போயா. சார், ரொம்ப அவசரம் சார். அப்படியே உயிர் போற அவசரம்? உண்மையிலேயே உயிர் போற அவசரம் தான் சார். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நாங்க மட்டும் என்ன காமெடியா இருக்கோம்? நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம் எங்க தொழில. பாப்பா, நீ அப்படியே இருமா, நானே பக்கத்துல வர்றேன். யோ பாப்பா, கூச்சப்படுதியா? வெளியே போய் இல்லையா? ஸ்மைல் ஸ்மைல். தைரியமா சரிமா, நீ ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம். சார், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ, இப்பதான் என் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு. பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோவே இல்ல சார். அது தெரிஞ்சுதானே நான் இங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன், இல்லனா மளிகை கடை வச்சிருக்க மாட்டேன். போயா, தொந்தரவு பண்ணாம போ. போகும்போது அட்ரஸ் எழுதி அந்த டேபிள் மேல வச்சிட்டு போ. பின்னாலே வந்து சேர்றேன். பையன் வந்திருக்கான் பாருமா. மா மா மா. யோ தள்ளியா, சாவுகிறாய்க்கு. கண்டா, போட்டோகிராஃபர் வந்துருக்காருப்பா. சரிம்மா, சிரிச்ச முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டனே. சரிம்மா 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 சரிம்மா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அட, சீக்கிரம் சிரிக்க சொல்லியா? இல்ல நீயா தள்ளி நில்லு, டைம் ஆகுது இல்ல. பொறுக்கி நாயே. எங்க அம்மாவை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட சிரிச்ச முகம் தான் என் ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுகி போன முகத்தை போட்டோ எடுக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதுக்காக தான் அம்மான்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, நீ ஆள் வாட்ட சாட்டமா இருக்கன்னத நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? என்ன மன்னிச்சுடாண்டாது. டேய் மச்சி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காருடா. சரி, அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த பொம்மையை படுக்க வச்சா கண்ணை முடிக்குதுடா. படுக்கிற பொம்மை விடுமா, நிக்கிற பொம்பளை பாரு. இப்படி எல்லாத்தையும் இழுத்து முடியும் இருந்தா நம்ம என்னத்தை தான் பாக்குறது? அதான் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்களே. மச்சி, என்னடா சொல்ற? பழமொழிடா. அது கூட நான் குட்டிய சொல்லல, புட்டிய சொன்னேன். ஓஹோ, குடிக்கா. என்னங்கடா என்னங்கடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்து ஊருகா போட்டுருவேன். மச்சி, டேய், பஸ் வந்துச்சுடா. டேய், இன்னைக்கு செம உழப்பு தான். ப்ளீஸ் யாரும் ஃபுட்பால்ல தொங்காதீங்க, உள்ள வாங்க.
உள்ள வாயா, ஏன் தூங்கிட்டு வர நீ? அம்மா, உள்ள போமா, கீழே விழ போற நீ. பஸ் வேணாம்க்கா நம்ம கற்பகமா நீ ஸ்கூலுக்கு போற அடுத்த பஸ்ல வரலாம் ஆம்பளை பசங்க விழுந்தானுங்க பரவாயில்ல, பொம்பளை பொண்ணு நீ கீழே விழுந்திருந்தா உயிர் போயிருந்தா கூட பரவாயில்ல, மானம் போனா மறுநாள் வெளியே தலை காட்ட முடியுமா? தெய்வ மாதிரி அந்த கண்டக்டர் தம்பி வந்து உன்னை காப்பாத்துச்சு. இல்லைன்னா இந்நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பொண்ணுக்கு என்ன ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் என் குடும்பமா. டெய்லி அவங்க அப்பா கூட தான் பைக்ல காலேஜுக்கு போவா. ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா. துணி விலகி தாறுமாறா விழுந்து கிடக்குறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுபாவி ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு வந்தவதான் முதல் நாள் சிரிக்க மறந்தா, மறுநாள் பேச மறந்தா, இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்னுகிட்டு இருக்கா. ஏய் வாடா மச்சி, ஏய் இப்பதான்டா சொன்னேன், கீழே வந்து வாரீங்க, அறிவில்லை உங்களுக்கு? இறங்கடா கீழே. சும்மா இல்ல மாட்டிக்கிட்டு வாங்கிருக்காங்க. எதுக்கு? யமலோகம் போறதுக்கா? என் வண்டியில ஃபுட்பால் ஏத்த மாட்டேன், வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு காந்தி தாத்தாவை எங்க தாத்தாவை என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இவன் என்னடானா ஃபுட்பால் நிக்கிறது கூட நமக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாப்லடா. ஃபுட்பால்ல நிக்கிறதுக்கு, பொம்பளை பின்னாடி உரசறதுக்கு, பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு, இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல? ஏய் கண்ணா, இன்னைக்கு அங்களை நீ இறக்கிடலாம், நாங்களும் இறங்கிடுறோம். நாளைக்கு நீ இந்த ரூட்ல தானே வரணும். பிஸ்தா, நாளைக்கு மட்டும் இல்லம்மா, நான் டெய்லி இதே ரூட்ல தான் உஸ்தா. முடிஞ்சா உன்னால நான் பாத்துக்க, புரியுதா? ஏய் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா. ரைட். தேங்க்ஸ். சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சாரி. அது நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், நான் சாரி சொல்லணும். அதான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு கூட எப்படி சாரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் உங்க இடுப்புல கையை வச்சு அணைச்சி தூக்கி, அதனால தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அது ஐயோ வேண்டாங்க. இல்லைங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கன்னத்துல கொடுத்தாலும் உதட்டுல கொடுத்தாலும் தப்பு தப்பு தான்ல. நான் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கிறதுக்காக இத்தனை பேருக்கு நடுவுல பட்ட பகல்ல கிஸ் பண்ண சொன்னா என்னங்க அர்த்தம்? கிஸ் பண்ண சொல்றாங்களா? உங்க முகத்தை பாருங்க. என் நெத்தில இருந்த குங்குமம் உங்க கன்னத்துல ஒட்டி இருக்கு. அதை தொடங்கன்னு சொன்னா எவ்வளவுதானா? ஏதோ தப்பா? வந்துருச்சு வந்துருச்சு இன்பம் என்ற தேவி என்னை கட்டிக்கொள்ள எண்ணிடுச்சு. சொல்லம்மா இனி யாதான் இங்கே ராஜா ராஜா, அம்மம்மா இனி நான் தான் இங்கே ராஜா ராஜா. கண்டக்டர், இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வாங்க. ஏன் சார்? ஏன்னா அது நம்ம ஆளு. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இதை வச்சு தான் சொல்றேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? காதலுக்கு கண் இல்லேன்னு தெரியுது. ஒரு கோடி ஆனந்தம் இவன்
ஏய் யாரா அது கண்டக்டர்? பொட்டாச்சு முன்னாடி பந்தா பண்ணது இறங்கடா கீழே. நீ சொல்ற எதுவுமே எனக்கு கேட்காது. அதனால நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். நம்ம பசங்கள்ட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருமா? நீ ரைட் கொடுத்த எல்லாம் பார்த்திருக்காங்க. நான் ரைட் கொடுத்து நீ பார்த்தது இல்லையா? தொழிலாளர் ஒற்றுமை, மாணவர் அராஜகம், போராடுவோம் போராடுவோம். அரசே அரசே, தொழிலாளர் ஒற்றுமை. நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரும் கோஷத்தை நிறுத்துங்க. அரசே, தயவு செய்து எல்லாரும் கோஷத்தை நிறுத்துங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிறது லேசான காயம்தான். அதனால எல்லாரும் ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு வேலைக்கு போங்க. முடியாது. உன்னை அடிச்சு காயப்படுத்தின அந்த காலேஜ் பசங்க மட்டும் இல்ல, அந்த காலேஜ் பிரின்சிபாலே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அந்த காலேஜை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவோம். அதனால எனக்கு ஏற்பட்ட காயம் ஆறிட போதா? யாரோ 4 காலேஜ் பசங்க தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் காலேஜை உடைக்கிறதோ, இல்ல நம்மள யாரோ ஒரு கண்டக்டர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக காலேஜ் பசங்க இங்க வந்து பஸ் ஏறிக்கிறதோ அநாகரிகமான செயல். இதனால பாதிக்கப்பட போறது பொது ஜனங்க தான். இன்னும் சொல்ல போனா என்ன அடிச்சு தாக்குனது காலேஜ் பசங்க இல்ல, யாரோ 4 காலி பசங்க. தனிப்பட்ட என் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் கூடி நின்று குரல் எழுப்புறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த ஒத்துமையை நம்ம முன்னேற்றத்துக்காக நாம பயன்படுத்துவோம். நீ சொல்றதுல நியாயம் இருக்கிறதுனால இப்ப மன்னிக்கிறோம். இன்னொரு தடவை வாழாட்டாங்கன்னா வால் இருந்தா தானே ஆட்டுறதுக்கு. ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. உங்க அன்புக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து போங்க. ஏன்பா எங்களை எல்லாம் வேலைக்கு போக சொல்லிட்டு நீ எங்கப்பா போற? டியூட்டில இருக்கும்போது அடிச்சாதான் தப்பு. அதனால இன்னைக்கு எனக்கு லீவு. பெருசா கலாய்க்கிற மாதிரி வந்தா பேசிட்டு இருக்க. நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா. இனிமே நான் பேசினா மட்டும் இல்ல, யார் பேசினாலும் உனக்கு காதே கேட்காது. பயப்படாத, நானும் உன்ன மாதிரி தொழிலாளி தான். முதலாளிய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. ஐயா ஐயா